லூனா குட்டி உண்டியலில் மாட்டிக்கிட்டா. லூனா ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள லூனா வீட்டில் ஒரு ரகலையே நடந்துருச்சு. லூனா ரொம்ப ஜாலியாக வீட்டுக்கு வரா. வந்த உடனே அம்மா நான் வந்துட்டேங்கிறா. வந்துட்டிங்களா, சரி போய் யூனிஃபார்ம் மாற்று, ஃப்ரெஷ் ஆகிட்டு வான்னு லூனா அம்மா சொல்கிறாங்க. சரிம்மான்னு லூனா அவளோட ரூமுக்கு ஓடுறா. லூனா குட்டி நீ எங்கே இருக்க? நான் வந்துட்டேன், சீக்கிரமா வா. எங்கே இருக்க? என்ன சத்தத்தையே காணோம்? உனக்கு நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன்னு லூனா குட்டியை தேடுறா. தேடி தேடி பார்க்குறா. லூனாவுக்கு பயம் வந்துருச்சு. அழுகிற மாதிரி ஆயிட்டா. கண்ணு கலங்கிடுச்சு. லூனா குட்டியை காணுமே. லூனா குட்டிக்கு நம்மளை பிடிக்கலையோ, அதனால் ஒரு வேளை எங்கேயாச்சும் போயிட்டாலோ? சேச்சே, அப்படிலாம் இருக்காதுன்னு கண்ணீரை துடைச்சிட்டு லூனா குட்டியை தேடுறா. லேசாக லூனா குட்டியோட சத்தம் கேட்குது. லூனாவுக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியே வருது. நம்ம மற்ற எல்லா ரூம்லேயும் போய் பார்ப்போன்னு போகிறா. பசிக்குதுன்னு ஏதாச்சும் சாப்பிட போயிருப்பான்னு கிச்சனுக்குள்ளே போகிறா. கிச்சன்லேயும் இல்லை. ஹால் வழியாக தானே நம்ம ஸ்கூல் பேக்கை வச்சுட்டு வந்தோம், அங்கேயாச்சும் இருக்காளான்னு போய் பார்ப்போன்னு ஹாலுக்கு போகிறா. அங்கேயும் இல்லை. பாத்ரூமில் கூட போய் தேடி பார்த்துட்டு வந்துட்டா. இல்லவே இல்லை. நம்ம ரூம்லேயே இன்னொரு வாட்டி போய் பார்ப்போன்னு போகிறா. லேசாக லூனா குட்டியோட சத்தம் கேட்குது. லூனா லூனா நான் இங்கே இருக்கேன்னு லூனா குட்டி சொல்கிறா. லூனா குட்டி உன்னோட குரல் மட்டும்தான் கேட்குது, நீ எங்கே இருக்கன்னு எனக்கு தெரியல. நீ என்கிட்ட கண்ணாமூச்சி விளையாடுறியா? நான் உன்னைய காணோன்னு எங்கெல்லாம் போய் தேடினேன் தெரியுமா? ரொம்ப பயந்துட்டேன். இப்போவும் நீ எங்கே இருக்கன்னு எனக்கு தெரியல. என்கிட்ட வா, நான் வேற ஹோம்ஒர்க் எழுதணும். ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு நம்ம ஜாலியாக விளையாடலான்னு லூனா சொல்கிறா. நான் விளையாடல லூனா, நான் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன். இருட்டாக வேற இருக்குது. என்னைய சுற்றி வேற காசு வாசனையாக இருக்குது. உண்டியலுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஃபேனில் தூசியாக இருக்குன்னு தொடச்சிக்கிட்டு இருந்தேன். காற்றடிச்சதில் ஃபேன் லேசாக சுற்றுச்சா, பறந்து போய் நான் உண்டியலுக்குள்ளே விழுந்துட்டேன். லூனா சீக்கிரமாக என்னை வெளியில் தூக்குங்கிறா. இரு லூனா குட்டி, இதோ வரேன்னு வெளியில் போய் ஒரு கல் எடுத்துகிட்டு வரா. இந்த உண்டியல் வேற மண் உண்டியலா, காசையே உடச்சி தான் எடுக்க முடியும். இப்போ நீ உள்ளே மாட்டிக்கிட்ட, கீழே போட்டு உடைக்க முடியாது. அதான் கல்லை வச்சு ஒரு ஓரமாக உடைக்கிறேன். நீ உண்டியலில் நடுவுலையே இருன்னு டார்ச் லைட்டை உண்டியலில் அடித்து உண்டியலை பொறுமையாக உடைக்கிறா. மண்ணெல்லாம் லூனா குட்டி தலை மேலே கொட்டுது. நல்லா குனிஞ்சு உட்காந்துக்கிறா. லூனா உண்டியலை எப்படியோ ஒரு வழியாக லூனா குட்டிக்கு எதுவும் ஆகாமல் உடச்சிட்டா. லூனா குட்டி எழுந்திருக்கிறா. தலை மேலே ட்ரெஸ்ஸில் உள்ள மண்ணெல்லாம் தட்டி விடுறா. லூனா குட்டிக்கு கை கொடுத்து கீழே நிற்க வைக்கிறா. லூனா குட்டி இப்போ பெரிய உருவத்துக்கு வந்துட்டா. அதுக்கப்புறம் லூனா குட்டிக்கு வாங்கிட்டு வந்த லாலிபாப்பை எடுத்து கொடுக்குறா. 2 பேரும் சிரிக்கிறாங்க.